ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன டிஎன்ஏ அந்த படத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த படத்தை வந்து நெல்சன் வெங்கடேசன், அதாவது ஒரு நாள் ஒரு கூத்து அப்படின்னு சொல்லிட்டு மல்டி லேயர் த்ரில்லர் மூவியை டைரக்ட் பண்ண நெல்சன் வெங்கடேசன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் கேஸ்ட் இருக்கு. அதர்வா, நிமிஷா விஜயன், பாலாஜி சக்திவேல், ரித்விகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் கேஸ்ட் இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரியை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த மூவி பாத்தீங்கன்னா வரதராஜன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் வந்து தூக்கத்திலே வண்டியை ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஒரு கப்புள் ஃபேமிலி அவங்கள வந்து இடிச்சிறாரு. அவங்க வந்து ஆக்சிடென்ட்ல விழுந்து இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ராஜேந்திரன் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மூலமா இவங்களை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்றாங்க. பட் வந்து ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபேமிலி வந்து செத்து போயிடுறாங்க. அவங்க குழந்தை மட்டும் உயிரோடு இருக்கு. ஸோ அப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வரதராஜன் வந்து காப்பாத்திடுறாரு. அதாவது வந்து இது ஒரு ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்திடுறாரு. அப்போ வந்து ஒரு ஃபேமிலி வந்து அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட குழந்தை வந்து ஸ்டில் பார்ன், அதாவது வந்து ஸ்டில் பார்னா பிறந்திருக்கும். ஸோ அவங்க குழந்தை எல்லாம் தவிக்கும் போது இவங்களோட குழந்தைய கொடுத்து வரதராஜன் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. ஸோ அதனால அந்த ஃபேமிலி வந்து இவங்களுக்கு வந்து நிறைய காசு நகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதோட அந்த ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து முடிஞ்சு போகுது. இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோல பாத்தீங்கன்னா அதாவது வந்து அதர்வா கேரக்டர் வந்துட்டு அவரோட லவர் வந்து செத்து போனதால அவர் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. அவரை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை ரெக்கவர் பண்ணி பண்றாங்க. பட் அவங்க அப்பாவுக்கு இது வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால என்ன செய்யறாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணை பார்க்காம நிமிஷா விஜயன் ஒரு கேரக்டர், நிமிஷா விஜயன் வந்து அவங்க வந்து ஹீரோயினா நடிக்கிறாங்க இந்த படத்துல. ஸோ அவங்கள வந்து இவங்க அப்பா வந்து கல்யாணம் நிச்சயம் செய்யறாரு. ஆனா நிமிஷா விஜயனுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட் மென்டல் டிசார்டர் இருக்கு. ஸோ இந்த கல்யாணம் இவருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. பட் அந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாம் இந்த கல்யாணம் சொல்லுவாங்க. ஆனா அதர்வா வந்து நான் ஃபைனலா வந்து அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபேமிலி நல்லா கல்யாணம் முடிஞ்சு நல்லாவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா நிமிஷா விஜயன் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் வந்து குழந்தைய பார்த்துருப்பாங்க இப்போ டெலிவரி ஆன பிறகு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நர்ஸ் கிளீனிங்லாம் பண்ணி திரும்ப கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து அவங்க குழந்தை இல்லைன்னு அவங்க வந்து கண்டிப்பா சொல்றாங்க. ஆனா யாருமே சுத்தமா நம்ப மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் டீன் முதல் கொண்டு அவங்க அத்தரோட ஃபேமிலி முதல் கொண்டு எல்லாரும் வந்து இந்த பொண்ணு வந்து மென்டல் டிசார்டர் இருக்கு அதனால தான் அப்படி வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் வந்து அதர்வா மட்டும் நம்புறாரு. போலீஸை கொண்டு வராரு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. பட் எல்லாருமே வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், இதை வந்து ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரூஃபோட சொல்றாங்க இது உன் குழந்தைதாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிமிஷா விஜயன் அந்த ஹீரோயின் மட்டும் சொல்றாங்க இது கண்டிப்பா என் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆனா அதர்வா வந்து யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. பட் அதர்வா வந்து நம்புறாரு. ஸோ அவர் வந்து போலீஸ் கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் அதெல்லாம் பண்ணும்போது இவர் அந்த குழந்தைக்கு இவங்க அப்பா இல்லைன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் இவர் வந்து போலீஸோட ஹெல்ப், பாலாஜி சக்திவேல் சூப்பர் கேரக்டர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. அவர் ஆல்மோஸ்ட் பிக் ஸ்ட்ரென்த் டு த மூவி. அப்போ பாலாஜி சக்திவேலுக்கு அசைன் பண்றாங்க. அவருக்கு வந்து 3 வீக்ஸ் தான் இருக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு. அப்படி இருந்தா அவர் வந்து அதர்வாவோட சேர்ந்து அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இது நிறைய விஷயங்கள் வெறுத்துது. அதாவது சைல்ட் அப்டக்ஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்கு வந்துட்டு. ஒவ்வொருத்தரா இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த நெட்ஒர்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைனலா இந்த படத்தோட எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இனிஷியலா பார்த்த வரதராஜன் அவர் தான் வந்து இந்த ஃபுல் நெட்ஒர்க் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, இந்த சைல்ட் அப்டக்ஷன் நெட்ஒர்க். அதான் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த குழந்தைய வந்து கொண்டு போயிட்டு குழந்தைய திருடி கொண்டு போய் கொடுத்து நிறைய காசு சம்பாதிக்கிறது. அதுதான் வந்து இந்த இவரோட தொழில் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை ஃபுல்லா வந்து அதர்வா, பாலாஜி சக்திவேல் மற்ற கேரக்டர்லாம் சேர்ந்து கடைசியா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்ப்போம். இந்த படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு வந்துட்டு. ஒரு டார்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வந்துட்டு. எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த படம் வந்து தியேட்டரிக்கலாவும் நல்லா ஓடி இருக்கு. ஓடிடிலயோ ஹாட் ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓடிடிலும் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு இந்த படம் வந்துட்டு. ஸோ இந்த படத்தை வந்து நம்ம ஒரு டார்க் ஹார்ஸ் ஆன் விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதர்வாவுக்கு வந்து ரீசெண்டா எந்த பரதேசிக்கு அப்புறம் ஒன்றும் சொல்ற மாதிரி பெரிய ஹிட் இல்லவே இல்லை. பட் இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் வந்து அதர்வாவுக்கு வந்துட்டு. இதுக்கு மேல அவருக்கு நிறைய
மூவிஸ் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வந்துட்டு. இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்தே வந்து ஸ்டோரி லைன் தான், ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான். ஒரு எக்ஸலண்ட் பிளாட். அதாவது ஒரு நாள் ஒரு கூத்துக்கு அப்புறம் டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் வந்து மான்ஸ்டர் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த த்ரில்லர், எக்ஸலண்ட் த்ரில்லர், ஸ்கிரீன் பிளே சூப்பரா எழுதியிருக்காரு. ஒவ்வொரு சீனும் சஸ்பென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் மூவியா சூப்பரா. சைல்ட் அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்து அதுல ரியாலிட்டியில நடக்கிற சில விஷயங்களை எடுத்து சூப்பரா ஒரு பிளாட்டை பின் பண்ணி பக்காவா எடுத்திருக்காரு வந்துட்டு. பிஜிஎம் வந்து ஜிப்ரான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் வந்து நல்லாவே வந்திருக்கு இந்த படத்துல, சூப்பர்பா இருக்கு. அதர்வா அதர்வாவோட பெர்ஃபார்மன்ஸ், நிமிஷா விஜயன் சொல்லவே வேணாம். அவங்க வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில வந்து பர்ஃபார்மன்ஸுக்கே பேர் போனாங்க. மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜை விட அதிகமான ஏஜ் உள்ள ஹீரோஸை தான் வந்து நடிச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துல அதர்வாவோட அவங்களோட கரெக்டான ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். நிமிஷன் விஜயன் அண்ட் அதர்வா சூப்பர் பர்ஃபார்மன்ஸை அள்ளி கொட்டியிருக்காங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை. அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்து. அவர் வந்து ஃபுல் இன்வெஸ்டிகேஷன், அதர்வாவும் அதாவது செகண்ட் ஹீரோன்னு கூட சொல்லலாம், அவரும் அதர்வாவும் மாத்தி மாத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுல செமையா இருக்கும். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு பிளாட்டும் அந்த டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் சூப்பரா எடுத்திருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸும் இந்த படத்துல வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில இதெல்லாம் வந்து அண்டர் டெவலப்டா இருக்கு. ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து மென்டல் ஹெல்த், யாருமே வந்து மென்டல் ஹெல்த்னா முழு ப்ராப்ளமா தான் இருக்கும். இதுல வந்து ஒரு ஸ்லைட் மென்டல் ஹெல்த் இருக்கு, திடீர்னு சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி. அந்த ஒரு ஹீரோயினோட கேரக்டர் டெவலப்மெண்ட், அதாவது வந்து ஹீரோயின், அதாவது லேட்டர்ல வந்து ஹீரோயின் வந்து இது என் குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு அப்படிங்கிறதால அதுக்காக வந்து அவங்க அந்த ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க. அதான கம்ப்ளீட்டா அண்டர் டெவலப்டா இருக்கு வந்துட்டு. அதை கொஞ்சம் கரெக்டான ஒரு ரீசனா கொண்டு வந்துக்கலாம் அதை பார்த்தா. அப்புறம் இது த்ரில்லர் கம் சஸ்பென்ஸ் அண்ட் ஃபேமிலி மூவி இப்படி இருக்கும்போது இதுல எதுக்கு வந்து ஒரு மசாலா சாங், ஐட்டம் சாங் வந்து தேவையே கிடையாது இந்த படத்துல. தேவையில்லாம ஒரு ஐட்டம் சாங் ஆக்ட்ரஸ் காயத்ரி அருண் வந்து புகுத்திருக்காங்க கிளைமேக்ஸ்ல, விச் இஸ் நாட் அட் ஆல் ரெக்வயர்ட். அப்புறம் வில்லன் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கலாம். அது வந்து கொஞ்சம் டெலிகேட்டா ஒரு சாஃப்ட் டோனோட வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. ஆனால் வில்லன் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் படத்துல, அது மிஸ் ஆகுது. அதை தவிர பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து சூப்பர் சஸ்பென்ஸ்ஃபுல் ஸ்கிரீன் பிளே பாட். கண்டிப்பா சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் மூவி ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த படம் வந்து பிடிக்கும். கண்டிப்பா பாருங்க.